மதுரை மாவட்டம் செம்மினிப்பட்டி கிராமத்தில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக மீன்பிடித்து மகிழ்ந்தனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் குமரேசன் வழங்கிய தகவல்களை காணலாம். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் பார்த்துட்டீங்கன்னா மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேலூர் பகுதியில் அருகே உள்ள செம்மினிப்பட்டி கிராமத்தில் ஆண்டிப்பாலகர் என்ற கோயிலுக்கு சொந்தமான 50 ஏக்கர் நிலம் கொண்ட இந்த கம்மாயில் இன்று மீன்பிடி திருவிழா அது நடைபெற்று கொண்டு வருகிறது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மீன்பிடி திருவிழாவானது பொதுமக்களுக்கு 2 நாட்களுக்கு முன்னதாகவே அறிவிக்கப்பட்டு போன் செயலி மூலம் இந்த தகவலை அனுப்பப்பட்டு மீன்பிடி திருவிழா நடத்தப்படும் வழக்கமாக பார்க்கப்படுகின்றது. போன வருடம் இந்த கண்மாயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக தண்ணி வரத்து அதிகமாக இருந்தனால மீன்பிடி திருவிழா நடத்தப்பட முடியாமல் போயிட்டு இருந்தாலும் இந்த வருடம் நீர்வரத்து குறைவாக உள்ளதனால் அதிகமாக மக்களுக்கு அறிவிக்கப்பட்டு சிறப்பாக மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த மீன்பிடி திருவிழாவாக சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்துகிட்டு இந்த மீன்பிடி திருவிழாவில் கலந்துகிட்டு மீன்பிடிச்சு சென்றனர். மேலும் செம்மினிப்பட்டி அருகில் உள்ள நத்தம், தனியார் மங்கலம், செம்மினிப்பட்டி, கரையிப்பட்டி போன்ற கிராமங்களில் இருந்து அதிகமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தன் வைத்திருந்த கூடை, கச்சா, ஊத்து போன்ற மீன்பிடி உபகரணங்களை வைத்து மீன்பிடிக்க தொடங்கினர். இந்த கண்மாயில் அதிகமாக மீன்வரத்து அதிகமாக இருந்தனால் இறங்கிய உடனே மக்களுக்கு மீன் கிடைத்து வீடு திரும்பினர். மேலும் இந்த மீன்பிடி திருவிழாவானது இந்த மீன்களை பிடித்து அவங்க வீடு சென்று சாமி கும்பிட்டு அந்த மீன்களை சாப்பிடுவது வழக்கமாக பார்க்கப்படுகின்றது. இந்த மீன்பிடி திருவிழாவானது எதற்காக நடைபெறுகின்றதால் நல்ல மழை பெய்து மக்கள் ஒற்றுமையுடன் சேர்ந்து வாழ்வதற்காகவும் இது சம்பிரதாயமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. மேலும் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக மேலூர் செய்தியாளர் குமரேசன். வேதாரண்யத்தில் 300க்கும் மேற்பட்ட